தென் ஹவு டு இன்ஸ்டால் தி பைத்தான் ஐடி சாஃப்ட்வேர். இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், ஜஸ்ட் இப்போது க்ரோம் சாஃப்ட்வேர் போங்க, பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வரும். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ நீங்கள் விண்டோஸ் சாஃப்ட்வேர் 10, 11 யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸாக இருந்தால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஷோ ஆல் கொடுக்குறேன். எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் பைத்தான் சாஃப்ட்வேர். இன்ஸ்டால் நவ். நீங்கள் சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு வேறு ட்ரைவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். எந்த ட்ரைவில் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துக்கோங்க. அது உங்களோட ஓஎஸ் 64 பிட் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். விண்டோஸ் 7 ஓஎஸில் உங்களால் அது எஃபிஷியண்ட்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. விண்டோஸ் 10, 11 ஆர் மேக் ஓஎஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10, 11க்கு எந்த சாஃப்ட்வேரே ஓகே. மேக்னா மேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் இருக்கும், இதே மாதிரி இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது எல்லாமே மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கே சர்ச்சில் போயிட்டு பைத்தான் ஐடில் பைத்தான் ஐடில் 3.10 இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இன்டர்ப்ரீட்டர். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் சொல்லுவாங்க. ஓகே, இன்ட்ராக்டிவ் மோட் மீன்ஸ் எப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, டேரெக்டாக இப்போது ஒரு வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏன்னு கொடுத்தா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, சரி. ஃபர்தராக நம்ம வந்து டீட்டெயிலாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இது இன்ட்ராக்டிவ் மோடில் யூஸ் பண்ணுறது. தென் வந்து ஸ்கிரிப்ட் மோட்னா வந்துட்டு ஃபைல் நியூ கொடுத்து ஒரு ஃபைலாக இருக்கும், இதுக்குள்ளே டைப் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது அது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.